கோவில்பட்டி அருகே பல நூற்றாண்டுகளாக உள்ள கோவில் மற்றும் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி, பொதுமக்கள் போராட்டம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இனாமணியாச்சி பைபாஸ் சாலையில் வரலாற்று சிறப்புமிக்க ஸ்ரீ மலைக்கார போத்தி திருக்கோவில் உள்ளது. இந்து முஸ்லிம் மக்கள் என சமூக நல்லிணக்கத்தோடு அந்த கோவிலை வழிபட்டு வருகின்றனர். 1815ஆம் ஆண்டு முதல் இந்த கோவில் அங்கு இருப்பதாக அங்குள்ள கல்வெட்டுகள் தெரிவிக்கின்றன. இந்த கோவிலுக்கு என்று அரசு சார்பில் 4 சென்ட் இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் அடிப்பம்பு அமைத்து தண்ணீர் வசதியும் அரசு சார்பில் செய்து தரப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அந்த கோவில் மற்றும் அரசு சார்பில் கோவிலுக்கு வழங்கப்பட்டுள்ள இடத்தை சிலர் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சி செய்து வருவதாக இனாமணியாச்சி கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் ஆக்கிரமிப்பினை தடுக்கும் விதமாக பொதுமக்கள் கோவிலை சுற்றி கம்பி வேலி அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது சிலர் எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவில் மற்றும் கோவில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய முயல்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் கிடைத்ததும் கோவில்பட்டி தாசில்தார் சரவண பெருமாள் மற்றும் போலீசார் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். கோவில் நிலம் குறித்து முறையாக அளவீடு செய்து ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தாசில்தார் சரவண பெருமாள் உறுதி அளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். ஒரு 10 நாளைக்கு கூட சிவன் மாதிரி அவங்க பேசிட்டு ஆலமன்ல இருந்து அவங்க பேசி வேற அப்படின்னு பேசிட்டு பஞ்சாயத்து தலைவர் அப்ரூவல் கொடுத்துருக்காராம். இப்படி கூட நடக்கும் பாருங்க. நீங்களே ஏற்றி போவாங்க.